Good morning students. நாங்கள் இன்றைக்கு தரம் 10 அலகு 13ல அட்சர கணித பின்னங்கள் படிக்க போறோம். சரியா? இப்ப நாங்கள் முதல்ல பின்னங்கள் படிச்சிருக்கிறோம். சரி, பின்னங்கள். இப்ப நான் கொஞ்சம் பின்னங்கள் உங்களுக்கு எழுத போறேன். இங்க பாருங்க. அரை, 3 4 3, 7 8, 10 1. இங்க நாங்கள் பின்னங்கள் கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப இந்த பின்னங்கள்ல பகுதி எண்ணும் இருக்கும், தொகுதி எண்ணும் இருக்கும். ஓகே, இந்த இப்ப நாங்க பாத்தீங்களா 4 3 என்ற பின்னத்தை பாத்தீங்களா, இந்த 3 என்றவர் என்ன? தொகுதி எண். இந்த 4 என்றவர் என்ன? பகுதி எண். சரியா? 4 3ல 4 என்றது பகுதி எண், 3 என்றது தொகுதி எண். சரி, அதே மாதிரி ஒவ்வொரு பின்னங்களையும் பார்த்துங்க. 3 1ல 3 பகுதி எண், 1 தொகுதி எண். சரி, இப்ப நீங்கள் பாருங்க, இந்த பின்னங்கள் எங்களுக்கு தெரியும் கிளியரா. இப்ப நாங்க பார்க்க போறது அட்சர கணித பின்னங்கள். அது என்ன அட்சர கணித பின்னங்கள்? பாருங்க, கொஞ்சம் பின்னம் எழுதுறேன் நான். இங்க பாருங்க, 4 பின்னங்கள் எழுதி இருக்கிறேன். இந்த ஒவ்வொரு பின்னங்கள்லையும் பகுதி எண் இருக்கு, தொகுதி எண் இருக்கு. இப்ப முதலாவது நாங்கள் இந்த முதலாவது பின்னத்தை பார்த்தமா இருந்தால் 2 x. எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா பகுதி எண் 2, தொகுதி எண் x. அப்ப இங்க தொகுதி எண்ணிலே ஒரு அட்சர கணித உறுப்பு இருக்குது. என்ன இங்க பார்த்தீங்களா பகுதியில, இங்க பகுதி எண்ணில, இங்க பகுதி எண்ணிலையும் இருக்கு, தொகுதி எண்ணிலையும் இருக்கு. இவற்றைத்தான் நாங்கள் சொல்ல போறோம் என்னண்டு அட்சர கணித பின்னங்கள் என்று சொல்லுவோம். சரி, அப்ப அட்சர கணித பின்னங்கள் என்றால் என்ன? பகுதி எண்ணில் அல்லது தொகுதி எண்ணில் அல்லது இரண்டிலும், பகுதி எண்ணில இருக்கலாம் மட்டும், அல்லது தொகுதி எண்ணில இருக்கலாம், அல்லது ரெண்டிலையும் அட்சர கணித கோவைகளை கொண்ட பின்னங்களை நாங்க சொல்லுவோம் அட்சர கணித பின்னங்கள். சரியா? இப்ப நாங்கள் பின்னங்கள், அதுல இருந்து எப்படி அட்சர கணித பின்னங்கள் வந்திருக்கு, அட்சர கணித பின்னம் என்றால் என்ன என்றது பார்த்துட்டோம். சரி, இப்ப பாருங்க, பகுதி எண் சமனாக உடைய அட்சர கணித பின்னங்களை சுருக்குதல். சரி, இப்ப நீங்கள் ஒவ்வொரு இந்த 2 பின்னங்களையும் பாருங்க, பகுதி எண் சமனா இருக்குது. இங்க பாருங்க, பகுதி எண் சமனாக இருக்குது. அப்ப இவற்றை எப்படி நாங்கள் சுருக்குறோம்னு பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? இங்க பாருங்க, இப்ப நாங்கள் பகுதி எண் சமனாக இருக்கிற பின்னத்தை எப்படி சுருக்குறோம்? நாங்கள் 2 1, 2 1, ரெண்டிலையும் பகுதி எண் சமன் 2, பகுதி எண் சமனாக கூட்டல் நிலையில இருக்கேக்க தொகுதி எண்கள் கூட்டப்படும். அப்ப இங்கே 1 சக 1, 2 2, அது சமன் 1. சரி, அதே மாதிரி 3 1 சக 3 1, இரண்டிலையும் பாருங்க பகுதி எண்கள் சமன் 3. அப்ப 3 1 சக 1, அது சமன் 3 2. சரி, இதேதான் நாங்க இங்க செய்ய போறோம்.
இந்த முதலாவதில் 5 எக்ஸ் ஆக 5 எக்ஸ் ரெண்டிலையும் பகுதி எண்கள் சமனாயிருக்கு. என்ன அந்த பகுதி எண் 5. 5 எக்ஸ் ஆக எக்ஸ் தொகுதி எண்களை கூட்ட போறோம். எக்ஸ் ஆக எக்ஸ் என்ன விட வரும் 5 2 எக்ஸ் வரும். சரி, அடுத்தத பாருங்க. இங்க பாருங்க ரெண்டிலையும் பகுதி எண் 3. அப்ப நாங்கள் என்ன பகுதி எண் 3 கூட்டல் நிலையில இருக்கு. ஆகவே தொகுதி எண்கள் கூட்டப்படும். பகுதி எண் 3 தொகுதி எண்களை நாங்க இப்ப கூட்டுவோம். y சக 1 சக y. சரி, அப்ப 3 2y சக 1. சரியா? அடுத்தத பாருங்க. பகுதி எண் சமனாக இருக்கிற 2 அச்சர கணித பின்னங்களை கழிக்க போறோம். சரியா? கூட்டல் செய்த மாதிரியே தான் நாங்கள் இங்க கழித்தலும் செய்யற நாங்கள் என்ன. அப்ப பகுதி எண் 4 ஒரே பகுதி எண் தொகுதி எண்களை நாங்கள் கழிப்போம். 3y சய y. அப்ப என்ன வரும் 4 2y. இதை இன்னும் சுருக்கலாமோ? ஓ, சுருக்கலாம். என்னன்னு சுருக்க போறீங்க? இந்த 2 ஒரு முறை, இந்த 4 சுருக்கலாம் 2. அப்ப உங்களுக்கு விடி என்ன வரப்போகுது? சமன் y-இன் கீழ் 2. சரியா? அடுத்ததுக்கு போவோம். இதே மாதிரி தான் அடுத்ததும் செய்ய போறீங்க. பகுதி எண் சமனாக இருக்கிற 2 அச்சர கணித பின்னங்களை கழிக்க போறோம். பகுதி எண் 6 2க்கும். அப்ப 6 தொகுதி எண்கள் கழிக்கப்படும். 5y சக 1 சய y. சரியா? அப்ப என்ன வரும் 5y சய y 4y சக 1-இன் கீழ் 6. சரி, அடுத்தத பாருங்க. இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பாக்க பாருங்க, பகுதி எண்ணில் எங்களுக்கு மாறிலி பெருமானம், அதாவது எண் பெருமானம் இருந்தது. இனி பாருங்க, பகுதி எண்ணில எங்களுக்கு ஒரு அச்சர கணித உறுப்பு இருக்குது. அப்ப நாங்கள் இது எப்படி நாங்கள் எண் பெருமானம் இருக்க செய்தோமோ அதேதான் இப்ப இங்கேயும் செய்ய போறோம். ஓகே, அப்ப நீங்க பாருங்க, இங்க எக்ஸில் 2 சக எக்ஸில் 1. சரி, அப்ப 2க்கும் பகுதி எண்கள் சமன். ஆகவே தொகுதி எண்கள் கூட்டப்படும். என்ன செய்வோம்? எக்ஸில் 2 சக 1 சமன் எக்ஸில் 3. அதே மாதிரி அடுத்தத பாருங்க. பகுதி எண் சமனாக இருக்கிற 2 பின்னம் கழிக்க போறோம். பகுதி எண் y 2ம் சமன். ஆகவே தொகுதி எண்கள் கழிக்கப்படும். 3 சய 2. ஆகவே y-இல் 1. அடுத்தத பாருங்க. இங்க பகுதி எண் y வர்க்கம். ஆனா ரெண்டு பின்னத்துக்கும் பகுதி எண் y வர்க்கம் தான். ஆகவே அவர்தான் பொதுவான பகுதி எண் y வர்க்கம். தொகுதி எண்களை கழிப்பீங்க. 4 சய x. சரியா? இத மேலும் சுருக்கல, இதுதான் விட. 4 சய x.
சரியா பிள்ளைகள்? நாங்க இப்ப இவ்வளவு நேரமும் அச்சர கணித பின்னங்கள்ல பகுதியன் சமனாக இருக்கிற அச்சர கணித பின்னங்களின் கூட்டல்களும் கழித்தல்களும் பார்த்தனாங்க. சரி, அடுத்ததுக்கு போவோம். இப்ப நாங்கள் பகுதியன் சமனற்ற அச்சர கணித பின்னங்களை எப்படி சுருக்கிறதுன்னு பார்ப்போம். பகுதியன் சமனற்ற அச்சர கணித பின்னங்களை எப்படி சுருக்கிறதுன்னு பார்ப்போம். இப்ப நாங்கள் இதுக்கு எங்க ஞாபகப்படுத்துவோம்? பகுதியன் சமனற்ற பின்னங்களை எப்படி நாங்கள் சுருக்கிறோம்? நாங்கள் இப்ப பகுதியன் சமனற்ற பின்னம் 2, 2ல் 1, 3ல் 1. என்னென்று சுருக்குற நீங்கள்? 1 செய்வீங்கள், 2க்கும் பகுதி என்ன சமப்படுத்துறதுக்கு என்ன 2 பின்னத்துக்கும் பகுதியன் சமனாக வார சமவெளி பின்னங்களை எழுதலாம். சரி, இப்ப என்ன செய்வீங்கள்? இப்ப 2க்கும் 3க்கும் பொது மடங்குகளில் சிறியது, அதான் போமாசி LCM, ரைட்? அப்ப 2க்கும் 3க்கும் LCM என்ன? 6. அப்ப நாங்கள் பகுதியன் 6 வார மாதிரி 2 பின்னத்துக்கும் மாத்த போறோம். அப்ப இந்த பின்னத்தை எத்தனையால பெருக்கணும்? 3ஆல. பகுதி என்ன 3ஆல பெருக்கி நீங்களா தொகுதி எண்ணையும் என்ன செய்யணும்? 3ஆல பெருக்குவீங்க. அதே மாதிரி 3ல் 1க்கு கீழே பகுதி எண் 6 வர வேணும். ஆகவே பகுதி எண்ணை 2ஆல பெருக்குவீங்கள், தொகுதி எண்ணையும் 2ஆல பெருக்குவீங்கள். அப்ப 6ல் 3 சக 6ல் 2 அது சமன் 6ல் 5. என்ன செய்த நாங்கள்? பகுதி எண்களை சமப்படுத்திட்டு செய்த நாங்கள். இப்ப நாங்க கிரேட் 10ன்றதால நாங்க இப்ப என்ன செய்வோம்? நேரடியா போமாசியோட செய்ய பார்ப்போம். என்ன? அப்ப இதையே பாருங்க, 2ல் 1 சக 3ல் 1க்கு 2க்கும் 3க்கும் போமாசி என்ன? 6. சரி, 6 2ஆல பிரிச்சிங்களா எத்தனை முறை? 3 முறை. 3 தர 1 3 சக 6 3ஆல பிரிச்சிங்களா 2 2 தர 1 2. அப்ப இனி கூட்டுங்க 6ல் 5. நாங்க இனி கிரேட் 10ல நாங்கள் இப்படி செய்யலாம். இதேதான் இங்க நாங்கள் பகுதியன் சமனற்ற அச்சர கணித பின்னங்களுக்கும் செய்ய போறோம். சரி, சரி, இப்ப நாங்கள் பார்ப்போம் எம்முக்கும் 2mக்கும் போமாசி. இதுக்கு அச்சர கணித பின்னத்துக்கு முதல் பாடத்துல அதைத்தான் படிச்ச நீங்கள். என்ன? எம்முக்கும் 2mக்கும் என்ன போமாசி? எம்முக்கும் 2mக்கும் போமாசி என்ன? 2m. ஆகவே நாங்கள் 2m, ரைட்? அப்ப 2m எம்மால பிரிச்சவண்டா எத்தனை முறை? 2 முறை. சரியா? அப்ப 2 தர 2 சக இந்த 2m பிரிச்சவண்டா எத்தனை முறை? 1. அப்ப 1 தர 3 3. அப்ப சுருக்குங்க, 2mல் 2 4 4 சக 3 7. சரியா? அடுத்தத பாருங்க, 3mக்கும் 2mக்கும் போமாசி என்ன? 3mக்கும் 2mக்கும் போமாசி. 3க்கும் 2க்கும் போமாசி 6, mக்கு m, ஆகவே 6m. இப்ப நீங்கள் இங்க போமாசி 6m. சரி, 6m 3m பிரிச்சிங்களா 2 முறை. ஆகவே
2 தர 2 சக 6m 2 பிரிச்சிங்களா 3 முறை 3 தர 3 சரி அப்ப என்ன வரும் 6m இல் 4 சக 9 சுருக்குங்க 6m இல் 13 சரியா பிள்ளைகள் அடுத்ததுக்கு போ 8a இல் 3 சய 4a இல் 1 அப்ப முதலாவது வேலையங்கடை என்ன 8aக்கும் 4aக்கும் போமாசி காண போறோம் எப்படி காணுவோம் 8aக்கும் 4aக்கும் ரைட் இதுக்கு முதல் படிச்ச பாடத்துல அச்சரகணித பின்ன உறுப்புகளின் போமாசி காண்றதுல என்ன செய்வீங்க ஒவ்வொன்றையும் முதன்மை காரணிகளின் வேலுக்களாக எழுத வேணும் என்ன எழுதி போட்டு கடைசியா ஒவ்வொரு காரணிகளின்டையும் உயர் வேலுக்களின் பெருக்கம் அப்ப 8 எழுதுவீங்க 2 3ஆம் வேலு தர a 4 2 2ஆம் வேலு தர a ஆகவே போமாசி என்ன 2 உயர் வேலு 2 3 தர a உயர் வேலு a அப்ப என்ன போமாசி 8a நார்மலாவே பார்த்தா உங்களுக்கு தெரியும் 8a போமாசி என்று சரி அப்ப சமன் 8a போமாசி 8a 8a ஆல பிரிச்சீங்களா ஒரு முறை 1 தர 3 1 தர 3 சய 8a 4a ஆல பிரிச்சீங்களா 2 மடங்கு அப்ப 2 தர 1 சரி அப்ப இனி சுருக்குங்க 8a இல் 3 சய 2 என்ன விட 8a இல் 1 சரியா பிள்ளைகள் அடுத்ததுக்கு பாருங்க ஒரு கூட்டலும் கழித்தலும் 2a இல் 3 சக a இல் 3 சாய 5a இல் 1 இப்ப எங்களுக்கு வேணும் 2a a 5a இவ்வளவுக்கும் போமாசி 2ம் 5க்கும் போமாசி 10 அப்ப 10 a சரி இனி பாருங்க இந்த 10a 2a ஆல பிரித்தீங்களா எத்தனை மடங்கு 5 5 தர 3 சக 10a ஆல பிரித்தீங்களா 10 10 தர 3 சய 10 5 ஆல பிரிச்சீங்களா 2 மடங்கு அப்ப 2 தர 1 ரைட் இப்ப பாருங்க இதை சுருக்குங்க 10a மேல் 15 15 சக 30 சய 2 விட 10a இல் 15 30 45 சய 2 43 சரி அடுத்ததுக்கு போவோம் yம் x yக்கும் xக்கும் என்ன போமாசி yx ரைட் அப்ப இங்க பாருங்க சமன் yx
சரி, இப்ப yx y ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா x, ஆகவே இந்த x தர x சாய y இன்டு yx x ஆல பிரிச்சீங்களா y, ஆகவே y தர y சமன் yx இல் x வர்க்கம் சாய y வர்க்கம். அடுத்தத பாருங்க, 4m வர்க்கத்துக்கும் 3mக்கும் போமாஸ். 4m வர்க்கத்துக்கும் 3mக்கும். சரி, இப்ப 4க்கும் 3க்கும் போமாசி என்ன 12. m வர்க்கத்துக்கும் mக்கும் என்ன போமாசி m வர்க்கம். m வர்க்கத்துக்கும் mக்கும் என்ன போமாசி m வர்க்கம். ஆகவே பன்னிரண்டு m வர்க்கம் சரி 1 தர 12 m வர்க்கத்தை 4 n வர்க்கத்தால பிரிச்சீங்களா எத்தனை முறை வரும் 3. ஆகவே 1 தர 3 சாக 12 m வர்க்கத்தை 3 m ஆல பிரிச்சீங்களா சொன்னா என்ன வரும் 4m. ஆகவே 2 தர 4m. ஓகே, 2 தர 4m. இப்ப நீங்க பாருங்க சமன் 12m வர்க்கம் சரி 12m வர்க்கம் 3 சாக 8m. சரி, 12m வர்க்கத்தின் மேல் 3 சாக 8m. அடுத்தத பாருங்க, n வர்க்கத்தில் 3 சக 4n இல் 1 சாய 2n வர்க்கத்தில் 3. இப்ப நாங்கள் n வர்க்கம் சக 4n சாய 2n வர்க்கம் இவ்வளவுக்கும் போமாசி காண போறோம். சரி, அப்ப பாருங்க n வர்க்கம் 4n 2n வர்க்கம் இவருக்கு வரும் n வர்க்கம். இது போன முதல் யூனிட்ல நீங்க படிச்சது பிள்ளைகள். 2 வர்க்கம் தர n 2 தர n வர்க்கம். ஒவ்வொன்றின்றையும் உயர்வலு. அப்ப என்ன பாப்பீங்க 2 உயர்வலு 2 வர்க்கம் n உயர்வலு n வர்க்கம் அது சமன் 4n வர்க்கம். அப்ப அவிட்ட போமாசி என்ன 4n வர்க்கம். சரியா, அப்ப பாருங்க சமன் 4n வர்க்கம். சரி, 4n வர்க்கத்தை n வர்க்கத்தால பிரிச்சீங்கன்னு சொன்னா எத்தனை முறை 4. அப்ப 4 தர 3 4 தர 3 சாக n வர்க்கத்தை 4 என்னால பிரிச்சீங்கன்னு சொன்னா n. சரி, அப்ப n தர 1 அல்லது 1 தர n சாய 4n வர்க்கத்தை 2n வர்க்கத்தால பிரிச்சீங்களா 2. ஆகவே 3 தர 2. அப்ப விட உங்களுக்கு வரும்
4 எண் வர்க்கத்தின் மேல் 4 தர 3 12 சக எண் சய 6 அது சமன் 4 எண் வர்க்கத்தின் மேல் 6 சக எண். அடுத்தத பாருங்க. அடுத்தது பாருங்க 3 yக்கும் 2 yக்கும் சரி 3 yக்கும் 2 yக்கும் 3 yக்கும் 2 yக்கும் ஃபார்முலா என்ன 6y. ஓகே 6y 3y ஆல பிரிச்சீங்கன்னா 2 மடங்கு அப்ப வெறும் 2 தர எண் சரி 6y 2y ஆல பிரிச்சீங்கன்னா 3 மடங்கு ஆகவே சக 1 தர 3 அப்ப என்ன வரும் விட உங்களுக்கு 6y இல் 2 எண் சக 3 சரியா விளையாடு. இப்ப நாங்கள் இவ்வளவும் படிச்சதை விட்டு அடுத்ததுக்கு போவோம். பகுதியில் சமனற்ற ஈருறுப்பு கோவைகளை கொண்ட அச்சரகணித பின்னங்களை சுருக்குதல். கோவையோட வார அச்சரகணித பின்னங்களை சுருக்க போறோம். அப்ப இங்க எங்களுக்கு என்ன வேணும் காரணிப்படுத்த தெரியணும். சரி கோவைகள் வருது அப்ப நாங்கள் காரணிப்படுத்தி பார்த்துத்தான் போமாசி எடுக்க வேணும். அப்ப எங்களுக்கு காரணிப்படுத்தல் தொடர்பா நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். சரியா நீங்க காரணிப்படுத்தல் முதலே படிச்சிட்டீங்க. சரி அந்த இடத்துல நாங்க பார்ப்போம். ஓகே இப்ப முதலாவது செய்வோம். எக்ஸில் 3 சக எக்ஸாக 1 1 சரி அப்ப நீங்கள் இதுல பாருங்க சமன் எக்ஸுக்கும் எக்ஸாக 1க்கும் என்ன போமாசி எக்ஸ் இன்டு எக்ஸாக 1 இங்கே எக்ஸாக 1க்கு என்ன செய்யணும் அடுத்த உறுப்பு எக்ஸ் ஒரு உறுப்பு எக்ஸ் இன்டு எக்ஸாக 1 அங்க பிராக்கெட் கட்டாயம் போட வேணும். சரி போமாசி பார்த்து இனி பாருங்க இப்ப நீங்கள் எக்ஸ் இன்டு எக்ஸாக 1 எக்ஸ் ஆல பிரியுங்கோ பிரிச்சா என்ன மிஞ்சும் எக்ஸாக 1 மிஞ்சும். அப்ப எங்களுக்கு மேலுக்கு என்ன வரும் 3 தர இந்த பிராக்கெட்டுக்கு எக்ஸாக 1 இத நாங்கள் பிராக்கெட் போடுறதால போட தேவை. சரி அடுத்தது பாருங்க சாக அடுத்த உறுப்பு எழுத போறேன். எக்ஸ் இன்டு எக்ஸாக 1 எக்ஸாக 1 ஆல பிரிச்சீங்களா என்ன மிஞ்சும் எக்ஸ் அப்ப 1 தர எக்ஸ். சரி இப்ப சிறுக்குங்க என்ன வரும் 3 தர எக்ஸ் 3x 3 தர 1 சக 3 சக எக்ஸ் எக்ஸ் முதலாவது போமாசி எழுதணும் எக்ஸ் இன்டு எக்ஸாக 1 3x சக 3 சக எக்ஸ். சரி அப்ப விட போமாசி எக்ஸ் இன்டு எக்ஸாக 1 மேலுக்கு 3xம் xம் 4x சக 3 சரியா பிள்ளையா. இப்ப பாருங்க திருப்பி இதற்கா சொல்லுறேன். இங்க பாருங்க போமாசி உங்களுக்கு சரி எக்ஸ் இன்டு எக்ஸாக 1 சரி
இப்ப நீங்கள் இந்த எக்ஸ் இன்டு எக்ஸ் ஆகுன்ற இந்த எக்ஸால பிரிப்பீங்க. முதல் செய்த மாதிரி தான் பிரிச்சோம்னா எங்களுக்கு என்ன மிஞ்சும்? இந்த எக்ஸ் ஆகுன்று மிஞ்சும். அப்ப இந்த 3 இங்க வர 3 தர இந்த எக்ஸ் ஆகுன்று. சரி, அத மாதிரி இந்த சக இப்படியே இங்க வர. சரிதானே? அடுத்தது எக்ஸ் தர எக்ஸ் ஆகுன்ற எக்ஸ் ஒன்றால பிரித்தீங்கன்னு சொன்னா என்ன மிஞ்சும்? எக்ஸ் எக்ஸ் 1 இந்த 1 இங்க இருக்கு. சரி, இப்ப சுருக்குங்க. 3 தர எக்ஸ் 3 எக்ஸ் 3 தர 1 சக 3 இந்த சக 1 தர எக்ஸ் எக்ஸ். சரி, இனி நார்மலா சுருக்குறது 3x 3x x 4x சக 3. சரியா பிள்ளைகள்? அடுத்ததுக்கு போ. அடுத்தத பாரு. y-ல் 1 சய y சக 4-ல் 3. அப்ப போமாசி என்ன? y-க்கும் y சக 4க்கும் y தர y சக 4. சரி, அப்ப y தர y சக 4 y-ஆல பிரிச்சோம்னா உங்களுக்கு என்ன மிஞ்சும்? y சக 4. அப்ப 1 தர y சக 4 சரியா? 1 தர y சக 4 சய 3 தர. இப்ப y தர y சக 4 y சக 4-ஆல பிரித்தீங்களா என்ன வரும்? y. அப்ப 3 தர y. சரியா பிள்ளையார்? இப்ப நீங்க சுருக்குங்க. போமாசி y தர y சக 4 சரி, அப்ப y சக 4 சய 3y என்ன விட? y-ல இருந்து சய 3y போனா சய 2y சக 4. அப்ப சய 2y சக 4-ன் கீழ் y இன்டு y சக 4. இப்ப நாங்கள் இத இந்த சயவ முன்னுக்கு இல்லாமல் நீட்டா எழுதலாம். 4 சய 2y-ன் கீழ் y இன்டு y சக 4. சரி, இதுல நீங்கள் இந்த 2 பொதுவெடுத்து இப்படியும் எழுதி விடலாம். 2 இதுல 4 சய 2 வயல 2 பொது காரணியா இருக்கு. 2 சய y-ன் கீழ் y தர y சக 4. சரியா? அடுத்தது போமா? ரைட். அடுத்து x சக 1 1-ல் 2 சக x சக 2-ல் 1. அப்ப x சக 1க்கும் x சக 2க்கும் ஃபார்மாசி என்ன? x சக 1 தர x சக 2. சரி, இப்ப நாங்க பாப்போம். x சக 1 தர x சக 2 x சக 1-ஆல பிரித்தோம்னா என்ன வரும்? x சக 2 மிஞ்சும்.
அப்ப 2 தர x ஆக 2 சரி சாக 1 தர x ஆக 1 தர x ஆக 2 x ஆக 2 ஆல பிரிச்சோம்னா என்ன வரும் x ஆக 1 சரி போமாசி எழுதுவோம் x ஆக 1 தர x ஆக 2 சுருக்குங்க 2 தர x 2x சாக 2 தர 2 4 சாக x சாக 1 சரி இப்ப விட சமன் x ஆக 1 தர x ஆக 2 2x x 3x 4 சக 1 5 இதுதான் விட சரி திருப்பருக்கா பாருங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா x ஆக 1க்கும் x ஆக 2க்கும் போமாசி x ஆக 1 தர x ஆக 2 சரி இந்த பொமாசிய x ஆக 1 ஆல பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு x ஆக 2 வரும் அப்ப 2 தர x ஆக 2 சாக x ஆக 2 ஆல x ஆக 1 தர x ஆக 2 பிரிச்சீங்கன்னா x ஆக 1 ஆகவே 1 தர x ஆக 1 சுருக்குங்க 2 தர x 2x 2 தர 2 4 இங்க சாக இருக்கிறதால சாக 4 இந்த சாக 1 தர x x சரி சாக 1 ஆல சாக தர சாக சாக 1 சரி இப்ப சுருக்குங்க 2x x 3x சாக 4 சாக 1 சாக 5 ஆகவே விட x ஆக 1 தர x ஆக 2 3x ஆக 5 அடுத்ததுக்கு போங்க கழித்தல் சரி பாருங்க சமன் 4x ஆக 1க்கும் x ஆக 2க்கும் என்ன போமாசி 4x ஆக 1 தர x ஆக 2 சரியா இப்ப 4x ஆக 1 தர x ஆக 2 4x ஆக 1 ஆல பிரிச்சீங்கன்னா என்ன வரும் x ஆக 2 அப்ப 3 மடங்கு x ஆக 2 இங்க கவனிங்க இங்க சய 2 இருக்கு சய 2 தர இப்ப 4x ஆக 1 தர x ஆக 2 போமாசிய x ஆக 2 ஆல பிரிச்சீங்கன்னா என்ன வரும் 4x ஆக 1 ஆகவே 2 தர 4x சாக 1 சரி போமாசி எழுதுவான் 4x ஆக 1 x ஆக 2 சரி பிராக்கெட்டை நீக்கி சுருக்குவோம் அடைப்பு நீக்கி சுருக்குவோம் 3 தர x 3x சாக 3 தர 2 6 இப்ப இங்க கவனிங்க சாய 2 தர 4x அப்ப என்ன வரும் சாய 8x அடுத்தது பாருங்க சாய 2 தர சாக 1 அப்ப சாய தர சாக சாய 2 தர 1 2 சரியா இப்ப நாங்கள் இதை சுருக்க போறோம் 4x சாக 1 தர x ஆக 2 பாருங்க 3x சாய 8x சாய 5x சாக 6
சய 2 சக 4 சமன். இப்ப பாருங்க, இதை திருப்பி நாங்கள் சயவங்கள் எழுதிவிடும். 4x சக 1 தர x சக 2 4 சய 5x. இதை இப்படி எழுதி விடலாம். சரியா? இது ஒரு திருப்ப பாருங்க. கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஓகே, இது நீங்க வளமையா செய்த மாதிரி. இங்க நீங்க கவனிக்க வேண்டும், இங்க சய வாரதால சய 2ஆல இந்த பிரேக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சுருக்கேக நீங்க முதலாவது சரியா செய்வீங்க. நீங்க பிளவுறது இங்க. ஓகே, அப்ப என்ன செய்வீங்க? மறை 2 தர 4x மறை 8x சய தர சக சய 2 தர 1 2. சரியா? அடுத்ததுக்கு போவோம். அடுத்தத பாருங்க. இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் செய்து இப்ப பார்க்கணும் நாங்கள் x சய 6க்கும் x வர்க்கம் சய 36க்கும் கோமசி காண வேண்டும். அப்ப நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்? x வர்க்கம் சய 36 காரணிப்படுத்த வேணும். இவர் என்ன வடிவில் இருக்கிறார்? x வர்க்கம் சய y வர்க்கம், அதாவது வர்க்க வித்தியாசம். அப்ப 2 வர்க்க வித்தியாசத்துக்கு என்ன வரும்? x சய y தர x சக y. சரி, அப்ப நாங்கள் இவருக்கு எழுதுவோம், இதையும் எழுத போறோம். எப்படி? x வர்க்கம் சய 36ஐயும் எப்படி எழுத போறோம்? x வர்க்கம் சய 6இன் வர்க்கம். சரி, இப்ப நீங்க பாருங்க. அப்ப இது நாங்க காரணிப்படுத்துவோம். x சய 6 தர x சக 6. ரைட்? அப்ப இது ரெண்டினையும் போமாசி என்னவா வரும்? x சய 6 தர x சக 6. சரி, அப்ப நாங்க இங்க இனி போமாசிய போட்டு செய்வோம். சமன் 2க்கும் போமாசி என்ன? x சய 6 தர x சக 6. சரி, இனி x சய 6 தர x சக 6 x சய 6ஆல பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? x சக 6. ஆகவே 3 தர x சக 6 சய 2 தர, இதுதான் நீங்க இவரைத்தான் எழுதி இருக்கிறீங்க. அப்படி இதைத்தான் எழுதி இருக்கிறீங்க. அப்படி x சய 6 தர x சக 6. சரி, அப்ப நாங்கள் இதுல 2 தர எத்தனை முறை? 1. அப்ப நாங்கள் இது என்னன்னு செய்வோம்? 2 2 தர 1. சரி, சமன் x சய 6 தர x சக 6 சுருக்குங்க. 3 தர x 3x சக 18 3 தர 6 18 சய
2. சரி, சமன் x ஐ 6 தர x ஆக 6 சுருக்குங்க 3x சக 16. சரியா பிள்ளைகள்? அடுத்தத பாருங்க. x ஆக 1 முழுவதின் வர்க்கத்தில் 3 சக x வர்க்கம் சக 3x சக 2 இல் 1. இப்ப எங்களுக்கு இது பிரச்சனை இல்ல. இதை நாங்கள் என்ன செய்யணும்? காரணிப்படுத்த வேணும். சரி, அப்ப அதை நாங்க காரணிப்படுத்துவோம். இது சரி, x ஆக 1 முழுவதின் வர்க்கம் நாங்கள் x வர்க்கம் சக 3x சக 2 காரணிப்படுத்தி எழுதவும். அப்ப நாங்க இது எப்படி காரணிப்படுத்த போறோம்? x வர்க்கம் சக 2x சக x சக 2. இங்க x பொதுவாடுங்க. பொதுவாடுத்தீங்கன்னா x சக 2 சக 1 பொதுவாடுத்தீங்கன்னா x சக 2. ஆகவே x சக 2 தர x சக 1. சரியா? அப்ப நாங்கள் இதுக்கு x சக 2 தர x சக 1 சமன். சரி, இப்ப நாங்கள் பொமசிய போட்டு எழுதுவோம். x ஆக 1 முழுவதின் வர்க்கம் மேல் 3 சக நான் அந்த பின்னத்தை காரணிப்படுத்தலோடு எழுத போறேன். x ஆக 2 தர x சக 1 இல் 1. சரி, இப்ப பொமசி எடுப்போம். x ஆக 1 முழுவதின் வர்க்கம் சரி தர x ஆக 2 இல். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? x ஆக 1 முழுவதின் வர்க்கம் தர x ஆக 2 x ஆக 1 முழுவதின் வர்க்கத்தால பிரிச்சீங்கன்னா எத்தனை மடங்கு வரும்? 3 தர x ஆக 2. சரி, சக x வர்க்கம் சக 3x சக 2 அதைத்தான் நீங்க காரணிப்படுத்தி நீங்கள் x ஆக 2 தர x ஆக 1. அப்ப அதை பிரிச்சீங்களா ஒரு x ஆக 1 மீண்டும் 1 தர x ஆக 1. சரி, இப்ப பாருங்க. சமன் x ஆக 1 முழுவதின் வர்க்கம் தர x ஆக 2 இல் சுருக்க போறீங்க 3x சக 3 தர 2 6 சக x சக 1. சரி, சமன் x ஆக 1 முழுவதின் வர்க்கம் தர x ஆக 2 இல் 3x சக x 4x 6 சக 1 7. ஓகே பிள்ளைகள், இதோட இன்றைய அச்சிர கணித பின்னம் பற்றிய பகுதி நிறைவு செய்யப்படுகிறது. தேங்க்யூ.